இந்த ஊர்ல இருக்க எல்லாத்துக்குமே அந்த இது தெரியுமா அதான் நடந்ததுன்னு? டிபி ஆபீஸ்க்கு தான் நம்ம அது பெரிய மைதானமா இருக்குமாண்ணே? அது இருக்கு போனாங்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. வெள்ளி பரந்தரை சிவன் சிலை வெளியவே கிடக்கா. சாதாரணமா இருக்குன்னு தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. போருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கோவில்ல தான் நின்று எல்லாரும் வணங்கிட்டு போறது. தங்க தேர் அப்படியே வந்து இறங்கி போலாம். எப்படி அழகா இருக்கு வந்தா சக்கரவியாதி தீந்து வீட்டுகள்லாம் அவ்வளோ சிறப்பா. சோழனை ராஜேந்திர சோழனை எந்த அளவுக்கு பேசணும் பாத்தீங்கன்னாவே தெரியும். பாண்டியர்களையும் சேரர்களுக்கும் கரிகாலனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா காலங்கள் வேணா டிஃபரெண்டா இருக்கலாம். ஆனா அந்த கங்கை கொண்ட சோழபுரம் வந்ததுக்கு காரணம் கேட்டீங்கன்னா வந்து ஒண்ணு நம்ம வந்து முதுக காமிச்சிட்டு கண்டிப்பா ஓட முடியாது. ஒரு மன்னர்களோட விதி முறை என்று பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு. அவர் அங்க என்ன ஃபாலோ பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா சாயங்காலம் வரைக்குமே அதே இடத்துல இருந்து அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா தன்னோட உயிரை வந்து அதாவது முதுக காமிச்சு ஓடாம அதே இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு உயிரை சேர சோழ பாண்டியர்களுக்கு 3 பேத்துக்குமே இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடக்குது. சேரர்களும் பாண்டியர்களும் சேர்ந்து கரிகால சோழன் மேல போர் தொடுக்கிறாங்க. இந்த போர் கரிகாலனுக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல தான் இந்த போர் நடக்குது. வெண்ணி பரந்தரையில நீலாமங்கலம் பக்கத்துல கும்பகோணம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இந்த சண்டை நடந்தது. கரிகால சோழனுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு போர். சோழன் வரலாற்றையும் புரட்டி போட்ட ஒரு முக்கியமான ஒரு போர்னு கூட சொல்லலாம். 14 குறுநில மன்னர்களும் பாண்டியர்களும் சேரர்களும் கை ஓங்கி இருந்த ஒரு சமயத்துல தான் இந்த போர் நடக்குது. கரிகால சோழனுக்கு மிகப்பெரிய ஒரு படையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா அந்த ஊர்ல இருக்கிற மக்களை திரட்டி இந்த போர் அவர் செய்யறாரு. இங்க இருந்த நீர்கள் எல்லாத்தையுமே திசை திருப்பி இந்த போர்ல ஒரு வித்தியாசமான ஒரு வெற்றியை அடையிறாரு. கரிகால சோழன் எல்லாத்தையுமே கடிச்சு கடைசியா சேர மன்னர்கள் நெஞ்சில ஒரு ஈட்டிய பாயிறார். இந்த ஈட்டி இல்லாத சேர மன்னர் நெஞ்சில அந்த ஈட்டி ரொம்ப ஆழமா பதிஞ்சு இதே இடத்துல அவரோட உயிரை கொடுக்கிறார். இந்த போர் நடந்து கிட்டத்தட்ட 2000 வருடம் ஆச்சு. ஆனா இந்த ஊர்ல இன்னுமே யார்கிட்ட கேட்டாலுமே இந்த போரை பத்தி எல்லாத்துக்குமே தெரியுது. புத்தகத்துல மட்டுமே படிச்ச இந்த வரலாறை இன்னைக்கு நான் நேர்ல பார்த்து அடையிற சந்தோஷம் வேற லெவல்ல இருக்கு. இன்னைக்கு இந்த சந்தோஷத்தை நீங்களும் என்னோட சேர்ந்து அனுபவிப்பீங்கன்னு நான் சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே இந்த இடத்த பத்தி கேட்க ஆரம்பிச்சோம். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா பழைய இபி ஆபீஸ் பக்கத்துல தான் இந்த மாதிரியான பழைய கோவில்கள்லாம் அவங்களால பார்க்க முடியும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அது இங்க கிடையாது. இங்க இருந்து இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் நீங்க தூரம் போனீங்கன்னா கண்டிப்பா உங்களால அந்த இடத்த பார்க்க முடியும்னு சொல்லி சொன்னாங்க. வெண்ணிப்போர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரிகால சோழன் சண்டை போட்டோம். அது எங்க இருக்கு? இந்த ஊர்ல இருக்க எல்லாத்துக்குமே அந்த இது தெரியுமா? இந்த வெண்ணிப்போர் அங்கதான் நடந்ததுன்ட்டு. அந்த இடத்துல வேற ஏதாச்சும் கோவில் சூடுகள் ஏதாச்சும்? ஐயர் கோயில் இருக்கு. ஐயனார் கோயில் இருக்கு. அந்த கோயில் தான் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுமா? இப்ப இருக்கா? நீங்க ஏதாச்சும் இருக்கு இந்த இடத்துல வேற ஏதாவது பாத்துருக்கீங்களா? அந்த மாதிரி வேற ஏதாவது பாத்துருக்கீங்களா அந்த இடத்துல? கட்டி வச்சிருக்காங்களா? எப்படி நேரம் போகணுமா? இல்ல இப்ப அந்த வெண்ணி போர் நடந்த இடத்துக்கு நான் பாக்கணும். அததான் நான் பார்க்க போறேன். ஐயன் கோயில். சரிங்க, ரொம்ப நன்றி. பருந்தலை அப்படின்னு சொல்லி இந்த போர் பூமியோட பேர் முன்னாடி அழைச்சிருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க வச்ச பேர் கோவில் வெண்ணி அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு நம்ம கோவில் வெண்ணில தான் இருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு பழைய இபி ஆஃபீஸ்க்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தான் பழைய இடத்துலேருந்து நிறையா பொருட்களை வந்து எடுத்திருக்காங்க. அதாவது ஈட்டி அந்த மாதிரிலாம் நிறையா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது பக்கத்தில் ஒரு முனி கோவில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கோவில் பக்கத்தில் ஏதாவது டீட்டெயில் கிடைக்குதான்னு போய் பார்ப்போம். போர் நடந்த பூமியில் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் சுற்றளவில் தான் கண்டிப்பாக ஒரு போர் நடந்திருக்கும். ஆனால் அந்த இடத்துலையுமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட்டுனா இந்த இடத்த தான் அவங்க வந்து காமிக்கிறாங்க. அது பெரிய மைதானமா இருக்குமாண்ணே? யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. வெண்ணி பரந்தரை கோயில் சிவன் கோயில்.
பழனி பரந்தலை சிவன் கோயில் அந்த கோயில் இருக்கும். அந்த கோயில் அது பக்கத்துல நீங்க சொன்ன கேட்ட இடம் இருக்கு. சரி, ஓகே. 2000 வருடத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஸ்டோரை இந்த ஊர் மக்கள் இன்னமும் தெளிவாகவே ஞாபகம் வச்சிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல எந்த சான்றுமே என்னால பார்க்க முடியல. அந்த ராஜா காலத்துல எவ்வளவு வருஷம் ரொம்ப பழக்கம்? இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, ராஜா காலத்துல வந்து பாத்தீங்கன்னா போருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து நம்ம இந்த படத்துல எல்லாம் பாகுபலி படத்துல வர மாதிரி எல்லாம் வந்துட்டு என்ன நீண்டு கொடுத்துட்டு சாமி சண்டை ஸ்டார்ட் ஆகிற இடம். அப்போ வந்து ராஜா என்ன பண்ணிருக்காரு, இந்த இடத்துல வந்து போர் புரிஞ்ச இடம். இந்த வெண்ணி பந்தனைங்கிறது வந்து போர் புரிஞ்ச இடம் இந்த இடம். அப்போ வந்து ராஜராஜ சோழன் வந்து தொடர்ந்து தோல்வியை சந்திச்சிருக்காரு. தொடர்ந்து தோல்வியை ராஜராஜ சோழனா கரிகாலனுங்களா? ராஜராஜ சோழன், கரிகாலன் கிடையாது, ராஜராஜ சோழன். கரிகாலன் தானே இங்க சண்டை போட்ட இடம் அது. சொன்னது ராஜராஜ சோழன் சொன்னாங்க, சோழ காலம்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருந்ததுனால இந்த கோயில வந்து அப்போ ராஜா வந்து அருவா கத்தியெல்லாம் வச்சு இந்த இடத்துல வச்சு நீங்க சொன்ன மாதிரி இந்த கத்தி ரத்தத்தில் காட்டி நான் வெற்றி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலுக்கு சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டாலும் அடுத்த செகண்டே போர் புரியும் போது ராஜா வந்து இந்த இடத்துல வின் பண்ணிட்டாரு. வெற்றி அடைஞ்சதுனால இந்த ஊருக்கு வந்து அவர் வந்து வச்சதான் வெண்ணி பறந்தலை இந்த ஊர் பேர் வச்சாரு. வெண்ணி பறந்தலை. இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க இந்த சரௌண்டிங் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர் சண்டை. ஆமா, நீங்க போர் புரிஞ்சு நிறைய இடம் ஃபுல்லாவே இங்க கிழக்கு நீடாமங்கலத்துல இருந்து இந்த சைடு தஞ்சாவூர் சைடு ஃபுல்லா இங்க போர் நடந்த இடம் தான். போர் நடந்த இடம். ஆமா. இப்ப இந்த குளங்கள்லாம் இருக்குல்ல, நிறைய சொன்னாங்கன்னா இந்த மாதிரி குளங்கள்லாம் இங்க நிறைய இருக்கு. இந்த குளங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க காலகட்டத்துல வெட்டப்பட்டதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குளங்கள்லாம் ரொம்ப ஆமா ராஜா காலத்துல உள்ள கோயில் தான். இந்த சாமிக்கு சேர்ந்த இந்த கோயில், இந்த குளம் இது வந்து தீர்த்த குளம். ஓ, தீர்த்த குளம். இதுதான் தீர்த்த குளம். இந்த குளத்துக்கு பேர் வந்து தீர்த்தா குளம். தீர்த்தா குளம் தீர்த்த குளம் சொல்லுவோம்ல, அதான் இந்த குளத்துக்கு தீர்த்தா குளம்னு சொல்லுவாங்க. இது வந்து சுத்தப்பட்ட மரம் இந்த குளத்துல போகும். இன்னைக்கு இப்போ உள்ள கால ஜெனரேஷன் பொம்பளைங்களும் சரி லேடிஸ்லாம் குளிக்க மாட்டாங்க. அந்த வீட்டுக்கு இப்ப யாரும் அதுல குளிக்க மாட்டாங்க. லேடிஸ் தூரமானவங்க மட்டும் குளிக்க மாட்டாங்க. மித்தது எல்லாம் குளிப்பாங்க, எல்லாம் செய்ய லேடிஸ் செய்வாங்க. அந்த வீட்டுக்கு போறாங்க அவங்க மட்டும் குளிக்க மாட்டாங்க. இதுல இருந்து ஏதாச்சும் இந்த ஈட்டி அந்த மாதிரி சண்டை போட்டது அது மாதிரி ஏதாவது எடுத்திருக்காங்க? அது இருக்குது. இது வந்து என்னன்னா, இது வந்து அப்போ வந்து சாமி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க, பப்ளிக்கான சாமி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமியை வந்து ஏதோ வரலாறு அப்போ வந்து ஐயர் அக்ரஹாரம் நிறைய இருந்துச்சு. அக்ரஹாரம் இருந்துச்சு. அப்போ இந்த சாமி வந்து ஆடி ஒவ்வொரு வீட்டு ஐயர் வீட்டுல போய் சாப்பிடும். அப்படி சாப்பிட போறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்காரங்க சமைச்சிட்டு அவர் சாமி ஐயருக்கு குளிக்க போயிட்டாங்க. வேலைக்காரங்க இருந்திருக்காங்க. இப்ப சாமி அப்படியே ஒரு வீட்டை சாப்பிடும் போது அந்த வீட்டுக்கு ஒரு நாள் வரும்பொழுது வேலைக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு ஐயர்ல சாப்பாடுல எதுவும் சொல்லிட்டாங்க. பிறகு உடனே சாமி அப்படியே கோச்சிட்டு வந்து உட்காந்து என்ன பண்ணிட்டு இது வந்து கரகம் எடுத்து மூல கச்சேரியோட வருவாங்க. அப்போ வந்து என்ன சாமி அப்படியோ உள்ள போய் கொண்டு இறங்கிடுச்சு. தங்க தேரோட உள்ள போய் இறங்கிடுச்சு. வரலாறு தங்க தேரோட உள்ள இறங்கிடுச்சு. மூல கச்சேரி மனுஷாலு எல்லாம் அப்படியே உள்ள போய் இறந்துட்டாங்க. இன்னி வரைக்கும் வரலாறு சொல்லிட்டு யாரை கேட்டாலும் இந்த ஊருக்கு சொல்லுவாங்க. எப்பவும் அப்போ நடந்தது 1000 வருஷம் நடந்தது. அப்படியே உள்ள போய் மனசாலும் அப்படியே போய் வந்து கொண்டு போய் இறங்கிட்டாங்க. தேரோட தங்க தேரோட உள்ள போய் இறங்கிடுச்சு. இன்னி வரைக்கும் அதை எடுக்க முடியல, யாரும் ஆராய்ச்சி பண்ணல. ஆனா இந்த ஊர் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, சின்ன பிள்ளை கேட்டாலும் சொல்லுவாங்க, தங்க தேரோட சாமி போய் உள்ள போய் இறங்கிச்சு. ஆனா இந்த இடத்துக்கு நான் பொதுவா பல வரலாற்று இடத்துக்கு நான் உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா யாருக்கும் ஒரு சில விஷயத்த கேட்போம். இந்த ஊர்ல இது இருக்குதா அப்படின்னு சொல்லிக்கிட்டா தெரியாது. இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் சின்ன குழந்தையில இருந்து இல்லாம பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து போர் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியுது. அது வரைக்கும் வரலாறு இருக்கு. ஸ்கூல் புக், பிளஸ் 2 புக்ல கிறிஸ்டி புக்லயும் இருக்கு. இந்த இது வந்து ஹிஸ்டரி புக்ல இருக்கு. ஹிஸ்டரி புக்ல இருக்கு வரலாறு. பிளஸ் 2 புக்கு வந்து 11th படிக்கும் போது அது இருந்துச்சு. வெண்ணி பறந்துன்னு போர்டு இதே இருக்கும். அந்த சான்று மாதிரி ஏதாச்சுங்க, கத்தி இந்த மாதிரி சோடுகள் இந்த சண்டை போட்டதுக்கு உண்டான அப்போ வந்து பாத்தீங்கன்னா சோடுகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈபி கட்டும் போது சோடுகள் இருந்துச்சு. இந்த ஈபி கட்டம் இந்த இதுங்களா, ஈபி அங்க இருக்கு. ஈபி இருக்குல்ல, ஆமா. அந்த ஈபி வந்து வேலை பார்க்குறப்போ அது நோண்டும் போது நிறைய அருவாக்கெல்லாம் இருந்துச்சு சொன்னாங்க. நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது வேலை பார்க்கும் போது அந்த எடுத்தாங்க. அதை எடுத்து இங்க இந்த கோயில்ல ஏதாச்சும் வச்சிருக்காங்க? அந்த கோயில்லாம் வைக்கல, எதுவுமே வைக்கல. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா இதுல சுரங்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த சிவன் கோயிலுக்கும் இந்த நம்ம பெரிய கோயிலுக்கும் பெரிய கோயிலுக்கும் இதுக்கும் சுரங்கம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது யாரும் பார்த்தது இல்லை. ஆனா சொல் கேள்விதான்.
இது வந்து ரொம்ப காலமா வந்து நீங்களா அதெல்லாம் எல்லாருமே வணங்குறாங்களா? எல்லாரும் சாமி வணங்குறாங்க. இது ஓப்பன் பிளேஸாக இருக்கும். சாமி எப்படின்னா சுத்து வட்டாரத்துக்கு இது பார்க்கணும். இதுக்கு நேராக வந்து வீடு வசதி இருக்கக்கூடாது. ஓ, இது எப்படி பார்த்தாலும் பச்சை பசங்க பசுமையாவே இருக்கணும் இந்த சாமி. அதனால வந்து ஓப்பனாவே இருக்கும் சாமி. இதை தாண்டி வேற எங்க போறது? நம்ம இந்த இதை தாண்டி வேற நம்ம இந்த சைட்ல வேற எங்கெல்லாம் போனா ஏதாவது நம்மளால கண்டிப்பா பார்க்க முடியும்? இங்க சிவன் கோயில், கரும்பீஸ்வரர் கோயில் பார்த்தீங்கன்னா சுகருக்கு ஃபர்ஸ்ட் இந்த கோயில். சுகர் உள்ளவங்க வந்து இந்த கோயிலில் வந்து அபிஷேகம் பண்ணி ரவா வாங்கி சக்கரை ரவாவும் கலந்து எறும்புகள் போட்டவங்கள எறும்பு தின்னுச்சுன்னா அந்த சுகருக்கு குறையின்னு ஐதீகம் இருக்கு. ஓ, இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்குல்ல. இது வந்து யூடியூப்ல எல்லாம் போட்டிருக்காங்க. நிறைய பேர் வராங்க. பெங்களூர், கர்நாடகா, ஆந்திராக்காரங்க இருந்து, தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாரும் வராங்க அந்த கோயில். இத்தாலியில இருந்து கூட அந்த கோயில் வந்துருக்காங்க. ஓ, ஃபாரினர்ஸ் கூட வந்துருக்காங்க. ஃபாரினர்ஸ்ல கூட அந்த கோயிலுக்கு சிவன் கோயில் வந்துருக்காங்க. இது வந்து சுகருக்கு ரொம்ப ஃபேமஸான கோயில். நிறைய கல்வெட்டுலாம் இருக்காங்க. இருக்கு, கல்வெட்டு இப்பதான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. புதுப்பிச்சிட்டாங்க, வேலை பார்த்துருக்காங்க. கும்பேசம் போல பார்க்கலாம். கும்பேசம் வந்து பாத்தீங்கன்னா 27 கும்பேசம், தை 27 கும்பேசம். ஆமா. இன்னொரு சொல்ல போனோம்னா மெய்யழகன் படத்துல அந்த சொல்லுவார் தெரியுங்களா? ஆமா ஆமா ஆமா. ஒரு இந்த கார்த்திகை அரவிசாமி பேசும்போது சொன்னாங்க ஒரு கோயில் ஒண்ணு. அது வந்து பக்கத்து ஊர்ல இருக்கு. இந்த கோயில் இங்க பக்கத்து ஊர்ல இருக்கு. அவன் பக்கத்து ஊர்ல மாரியம்மன் கோயில் இருக்கு. அந்த இடத்துல அந்த கோயில் அப்படியே இடிஞ்சு ஒரு செலவு வாசல் இருக்கு. சிவன் சிலை வெளியவே கிடக்கா? சிவன் சிலை மாதிரி ஒண்ணு இருக்கும். சிவன் லிங்க மாதிரி ஒண்ணு அந்த சிலை வெளியே கிடக்கு. வெளியில இருக்கு. நெட்டு வச்சு அப்படி இருக்கு. இப்ப இங்க இருந்து எவ்வளவு தூரம்? ஒண்ணு அந்த பைபாஸ்ல போய் லெப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு மாரியம்மன் கோயில் ஒண்ணு இருக்கும். சும்மா சின்ன கோயில் தான். பக்கத்துல 15 இருக்கும். அந்த போய் 2 கிலோமீட்டர். உங்க பேருனா? என் பேர் ராஜேஷ். வரலாறு ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. உண்மையிலே வந்துட்டு பாத்தீங்கன்னா வரலாறு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தடுமாறுவாங்க. ஏன்னா அதுல வந்து நிறைய கட்டுக்கதைகள்லாம் இருக்கும். அவங்களோட கதையை சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பூசி தான் சொல்லுவாங்க வரலாற்று வரும்போது. நீங்க வந்து ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை வந்து ஆக்சுவலா வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு இந்த இடத்தோட ஸ்டோரியை வந்து எனக்கு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலா வந்து ஒரு பிஸியா வெளியே வேற வேலை போயிட்டு இருந்தாரு. அதுக்காக வந்து தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. இந்த ஊரும் இங்க இருக்கிற கோவில்களும் ஏதோ சாதாரணமா இருக்குன்னு தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. ஒரு காலத்துல இந்த இடத்துல அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இந்த இடத்துல நடந்திருக்கு. சோழர்களுக்கு மிக ஃபர்ஸ்ட் வெற்றியே இந்த ஊரு தான். சேர மன்னர் வீர மரணம் அடைஞ்ச ஊருமே இந்த ஊர் தான். இதை தாண்டி மிகப்பெரிய வரலாறுகள்லாம் இந்த ஊருக்குள்ள நிறைய ஏற்பட்ட ஒரு கோவில் வெனி ஊருக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். போருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கோவில்ல தான் நின்று எல்லாரும் வணங்கிட்டு போறதா சொல்லி கேள்வி. இந்த கோவில் சோழருக்கு மட்டும் ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு கோவில் கிடையாது. இந்த ஊர் மக்களுக்குமே இந்த கோவில் ரொம்ப அதிர்ஷ்டமான கோவில். இந்த கோவில் பக்கத்துலயே ஒரு மிகப்பெரிய ஒரு குளம் இருக்கு. இந்த குளத்துக்குள்ள தங்க தேரோட சேர்ந்து உள்ள போயிருச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த குளத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குளம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த குளம் தான். இந்த குளத்துல வந்து பாத்தீங்கன்னா தங்க தேர் அப்படியே வந்து இறங்கிருக்காமா. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சாட்சி இந்த ஊர் மக்கள் ரொம்ப ஆண்டாண்டுகளா வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இபி ஆஃபீஸ் இருக்கு. அந்த இபி ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இபி ஆஃபீஸை ஃபவுண்ட் கிரியேட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சூடுகள்லாம் வந்து எடுத்திருக்காங்க. அது வந்து தான் ப்ரூஃபா கொண்டு போயிருக்காங்க. அதாவது ஈட்டி இந்த மாதிரிலாம் வந்து எடுத்துருந்துருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க குளம் வந்து பாத்தீங்கன்னா தீர்த்த குளம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல நிறைய எலாபரேட்டா நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இது தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது நம்ம வந்து ஒரு சிவன் கோயிலுக்கு போக போறோம். அந்த சிவன் கோயில் தான் இதோட ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பாட்டுக்கு தான் நம்ம அங்கே போகிறோம். தேட வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வரலாறு அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கு. ஸோ ஒரு நாள் பத்தாது கைஸ். ஆக்சுவலா முடிஞ்ச அளவுக்கு இதை நான் சுருக்கி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து போக போகிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவன் கோயில் தான். ஆக்சுவலா ரெனோவேஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கட்டிக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா கோயில் ஊருக்குள்ள வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குளங்களை நம்மளால வந்து பார்க்க முடியும். இந்த குளங்கள் அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து 2000 வருஷத்துக்கு டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குளங்கள் எல்லாம் உருவாகி இருக்கு. இந்த ஊர் மக்கள் இந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உருவானது கிடையாது. ரொம்ப முன்னாடியிலிருந்து உருவான காலம் தான். பாருங்க இந்த குளம் எப்படி அழகா இருக்குது பாருங்க. வாங்க உள்ள போலாம். அந்த இடத்துக்குள்ள உள்ள போகும்போதே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மரம் அப்படியே கம்பீரமா நிக்குது. எப்படி இதோட வயசு வந்து ஒரு 230 வருஷம் இருக்கு. இமயமலை வரைக்கும் நம்மளோட புலி கொடியை வந்து நட்டு வச்சுட்டு வந்தவர் தான் இந்த கரிகால சோழனை
போற வழி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா அரசர்களையும் வீழ்த்தி தள்ளிட்டு ஜெயிச்சுட்டு ஒவ்வொரு ஊர்லயுமே பதிச்சுட்டு போறாரு. இமயமலையில போய் நம்மளோட கொடியை நாட்டிட்டு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து நம்ம கரிகால சோழனுக்கு வந்து கங்கையை கிராஸ் பண்ணி இமயமலைக்கு போய் வெற்றி பெற்றாரு. இதனாலதான் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு கங்கை கொண்டு வந்த சோழபுரம் அப்படின்ற ஒரு பேர் இருந்திருக்கு. இந்த மா வீரருக்கு இந்த இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்திருக்கு. விக்னேஸ்வரர் இந்த கோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வருஷத்து பழமையான ஒரு கோவில்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கோவிலுக்குள்ளே நிறைய விஷயத்த நான் பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவிலுக்கு வந்தால் சக்கரவியாதி தீந்துருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க போல தெரியுது. அதேமோ என்னமோ தெரியல, மூட்டை மூட்டையாக சர்க்கரையை கொண்டாந்து இந்த கோவிலுக்குள்ளே நிரப்பி இந்த கோவிலில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இப்போ இந்த கோவிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சீரமைப்பு வந்து ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய இடத்துல நான் பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துலலாம் வந்து கற்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு மாற்றி வச்சுருப்பாங்க, கல்வெட்டை திருப்பி வச்சுருப்பாங்க. இந்த கோயில் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு இல்லை ஒரு 6 மாதம் கழிச்சு கண்டிப்பாக இந்த இடத்துல போய் பார்க்கலாம். இந்த கோயிலுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் வந்து எங்கெல்லாம், அதாவது கேப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து சிற்பங்களை வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. எனக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கமாக மனசுக்குள்ளே தோணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் இந்த கல்வெட்டுகளை இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் படிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வருத்தத்தோடு தான் இந்த இடத்த ஃபுல்லாகவே நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம மன்னர்கள் நம்மளுக்காக விட்டுட்டு போனதில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் அவங்க என்ன எழுதி வச்சுருக்காங்கன்றது கூட என்னால் சரியாக படிக்க முடியாமல் போச்சு. அவ்வளோ இருந்ததுங்க, பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்தது. கோவில்கள்லையும் சரி, இங்கே இருக்கிற சிற்பங்களும் சரி, உள்ளே இருந்த நம்ம சிவன், நந்தி இதெல்லாமே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. ஒரு காலத்தில் இந்த இடத்துல எவ்வளோ பெரிய மன்னர்களாக வந்து, அதாவது மூவேந்தருங்க, கரிகால சோழன், பாண்டியர்கள், அதுக்கப்புறம் சேரன், எவ்வளோ பெரிய ஆளுங்க, இவங்க எல்லாமே இந்த இடத்துல தான் வந்து ஒரே இடத்துல இருந்திருக்காங்கன்றது பார்க்கறதுக்கே ரொம்ப எனக்கு இதை பற்றி கேள்விப்படும் போது இந்த இடத்த பார்க்கும் போதே கை அப்படியே கூஸ்பம்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாகவே அவ்வளவுமே கல்வெட்டுங்க. இந்த இடத்துல ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கனால இந்த சவுண்ட்னால தான் என்னால் வாய்ஸ் ஒர்க் கொடுக்க முடியுது. சில இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சில கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கேப் மாதிரி விட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. பட் எது ஒன்றுமே இல்லாததுக்கு இந்த மாதிரி பண்ணி வைக்கிறது ரொம்ப பெரிய நல்ல விஷயம். ஆனால் இந்த இடத்துல இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா பூஜை நடந்துட்டு தான் இருக்குது. சின்னதாக ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த இடத்துல வந்து சக்கரவியாதி இருக்குதுன்னு சொல்லிட்டு கடவுளை கும்பிட்டா வியாதியே இல்லாமல் போயிருங்க, தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் சர்க்கரையை கொண்டாந்து கூட்டுட்டு போகிறதுனால இந்த இடத்துல நிறைய இடத்துல புற்றுகள் எல்லாம் அமையுது. ஸோ இதை வந்து சரியாக தவறான்னு எனக்கு தெரியல, என்னோட மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். சர்க்கரையை கொண்டாந்து கொட்டியே இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல புற்றுகளாக பார்க்குது, நிறைய இடத்துல எறும்புகள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ எறும்பு நல்லா இருக்கிறத சரிதான், ஆனால் அது மூலியமாக வந்து கோயிலுக்கு எதுவும் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணுன்றது தான் நான் சொல்ல வரேன். சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலை பார்க்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எனக்கு நேச்சுரலாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்ஸிங்க, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பள்ளி படைகள் எங்கேயாவது இருக்குதான்னு தேடியும் பார்த்தேன். ஸோ என் கண்ணில் எதுவுமே மாட்டல. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய போர் நடந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஈட்டியே ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டிலே இந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இதுக்கு வெளியிலையும் ஏதாச்சும் கிடக்குமா, ஏதாச்சும் ஒரு ரிமார்க்கபிளான ஒரு பிளேஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன். கோவில் அப்படியே சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கட்டமைப்புமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கு. கண்டிப்பாக ஒரு ராஜாவும் எல்லாருமே இந்த கோவிலுக்குள்ளே வந்துட்டு போயிருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு இடம் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்குது. இந்த இடம் இன்னும் ஒரு 50-100 வருஷம் கழித்து எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த இடத்தோட வரலாறை நான் பதிவு பண்ணி போகிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு போர் களத்துக்கு இன்றைக்கினா, அதாவது இதோட ப்ரூஃபே இருக்குதுங்க. அந்த பிளேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நின்று இதை நான் விளாக் எடுக்கிறதுல எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. கல்வெட்டுகள்லாம் அவ்வளோ சிறப்பாக செதுக்கியிருக்காங்க, அப்படியே நேச்சுரலாக அங்கே பாருங்களேன். ஐயோ செம்மையாக வேறு லெவலில் இருக்குது இது. அண்ட் ஸோ இதை தாண்டி நம்ம வெளியே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு போர்க்கள பூமி மாரி லைட்டாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம போய் பார்க்கலாம். இந்த ஊரை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல குளங்கள் நிறையா இருக்குது. இந்த குளங்கள் எல்லாம் ஏகப்பட்ட வரலாறை சொல்லுது. நம்ம வரலாறுன்றது மக்களுக்கே இந்த ஊரில் இருக்கிற எல்லாத்துக்குமே, நீங்கள் சின்ன குழந்தைய கேட்டால் கூட அந்த குளத்தோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லுவோம். அப்பேற்பட்ட ஒரு பிளேஸ்க்கு தான் நம்ம நின்று போயிருக்கோம். செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த கோயில் வந்து பார்க்குறதுக்கு தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா
கோவிலோட எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெனோவேஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. இது மாதிரி எல்லா கோயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெனோவேஷன் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப பழமையாக செஞ்சுட்டாங்க. இந்த கட்டிலாம் தெரியுதா? ரொம்ப ரொம்ப பழமையானது. இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெல் இதெல்லாம் வந்து சேமிச்சிருப்பாங்க. செம்ம வீட்டாக இருக்கிறதுனால தூக்க முடியல. கட்டிய நம்ம கரிகால சோழனோட இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் யாராலையும் பேச முடியல, பெரிய அளவில் யாராலையும் பேசப்படலை அப்படின்றதான் என்னோட இது. ஏன்னு கேட்டிங்கன்னா ராஜராஜ சோழனை, ராஜேந்திர சோழனை எந்த அளவுக்கு பேசணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கரிகால சோழனை வந்து நம்ம அப்புறம் கொஞ்சம் அளவுக்கு நம்ம பெருசாக நினைக்காம தான் விட்டுட்டோம்னு நான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷம், அதாவது 2000 வருஷத்துல முன்னாடி வந்து கரிகால சோழன் பீரியட்ல தான் இந்த இடத்துல வந்து கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் நம்ம வந்து அந்த டைம்ல வந்து கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் வந்து பார்த்துருக்கோம். சோழர்கள் இந்த இடத்துல இருந்தா வணங்கிட்டு அவங்க போர்களை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, செங்கற்கள் பயன்படுத்தாத ஒரு காலத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா செங்கற்களை பயன்படுத்திருக்காங்க. ஆனா இது வரைக்கும் நான் பார்த்த செங்கற்கள்லேயே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செங்கற்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் ஆக்சுவலாக வந்து தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. ஓரளவுக்கு நீட்டமாக இருக்கும். சப்பட்டை கல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். இந்த இடம் இப்போ வந்து ஜேசிபி வச்சு நிறைய இருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காம்பவுண்ட் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் மாதிரி செவுறு மாதிரி இருந்திருக்கு. இந்த கோவில் இப்போ நம்ம உள்ளே போயிட்டு வந்தோம் இல்லையா, அந்த கோவிலோட காம்பவுண்ட் பெருசாக இருந்திருக்கு. அதாவது அந்த இடத்துல இருக்கு. உங்களால் அவங்க போகும்போது நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இப்போ நீங்கள் இந்த சைடில் இங்கே கீழே கொட்டி கிடக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ கரிகால சோழன் பீரியட்ல கட்டிய ஒரு கோவில்களோட செவுடுகள்லாம் அந்த இடத்துல கிடக்குது. ஒரு எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குதுல என்னன்னு கேட்டிங்கன்னா, ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனுக்குமே சரி, அவங்களுக்குன்னு ஒரு பேக்ரவுண்டில் இருந்து அவங்க வந்து ஒரு போர்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கரிகால சோழன் அப்படி கிடையாதுங்க. கரிகால சோழன் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் தனியாக நின்று ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் இல்லாத சமயத்தில் கஷ்டப்பட்டு வெளியே வந்து பாண்டியர்களையும் சேரர்களுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு போர் செஞ்சிருக்காருன்னா அது அவர் எந்த அளவுக்கு பெருசாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனீங்கன்னு கேட்டிங்கன்னா, கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் கரிகாலனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காலங்கள் வேணா டிஃப்ரெண்டாக இருக்கலாம். ஆனால் அந்த கங்கை கொண்ட சோழபுரம் வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கரிகாலன் தான். இது ஏன் சொல்கிறேன்னா, இங்கிருந்து இமயமலையிலேருந்து கங்கையை போய் வெற்றி கொண்டு வந்த நம்ம கரிகால சோழனால தான் அந்த கங்கை கொண்ட சோழபுரம்ன்றது அப்படி ஒரு பேர் வந்ததா சொல்லி வரலாறுல இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே இந்த சவுடுகளாக கிடக்குது. இந்த இடத்துல அது எப்படி இருந்திருக்கும்னு என்னோட இமேஜினேஷனில் வந்து போகுது. இந்த இடத்துல எப்படி சண்டை போட்டிருப்பாங்க, இந்த இடத்துல எவ்வளோ பெரிய கோவில்களாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே வந்து போகுது. இப்போ பார்த்துட்டு இருக்க குழந்தைகள் வந்து நிறைய இருக்குங்க. அவங்க சண்டை போட்டு சண்டைக்குன்னு சில சண்டைக்குன்னு பார்த்தீங்கன்னா சில நிறைய ரூல்ஸ்லாம் இருக்கும். அந்த ரூல்ஸ்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நைட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போர் பண்ண மாட்டாங்களாமா. அதாவது பகலில் வந்து ஃபுல்லாகவே சண்டை ஸ்டார்ட் ஆகிருக்கும். நைட்டு போர்கள் ஏன் வந்து யுத்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைம் பீரியட் மட்டும்தான். அதாவது காலையில் ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு சாயங்காலத்தோட முடிஞ்சிருமா அந்த போர். அதுக்கப்புறம் அவங்க அந்த வந்த இடத்துல இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் தான் அந்த வந்து போர் வந்து ஸ்டார்ட் ஆகுமா. ஸோ இது வந்து ஒரு யுத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடந்தது. இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேர மன்னர் ஒரு மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா, சேர மன்னர் வந்து சாதாரண மன்னர்லாம் கிடையாதுங்க. அந்த காலத்திலேயே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்காரு. அப்போ கரிகாலன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு சிற்றரசா இருந்திருக்காருன்னு சொல்லிங்களா. அப்பதான் ஒரு பிகினிங் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க, கரிகாலனோட பிகினிங் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க. அந்த காலகட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்களும் சேரர்களும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வல்லரசு கிங்கை வந்து ரூல் பண்ணி இருந்திருக்காங்க அவங்க நாட்டை. பேர்பட்ட இந்த ரெண்டு பேர்த்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா போர் செஞ்ச ஒரு பூமி தான் இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்க இந்த ஊர். இதுல இந்த இடத்துல என்ன அப்படி நடந்திருக்குன்னா, இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா கரிகாலன் சேர மன்னரை, அதாவது யுத்தத்துல தோக்கடிச்ச ஒரு பிளேஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா முறையா வந்து இந்த பிளேஸ் நீங்க பாக்குறீங்கன்னா அது இந்த இடத்துல தான் வந்து அது நடந்திருக்கு. அதாவது இந்த இடம்னா இந்த சரௌண்டிங்ல தான் வந்து ஏதோ ஒரு ஸ்பாட்ல நடந்திருக்கு. அது எந்த இடம்ன்றது என்னால வந்து இது யூகிக்க முடியல. ஆனா யாரை கேட்டாலுமே இந்த ஊர்ல சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் யாரை கேட்டாலுமே இந்த ஊரோட வரலாறை சும்மா அப்படி
கூகுள் இல்லாத ஒரு மெசேஜை கூட அந்த அளவுக்கு வந்து பாஸ் பண்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஜென்ரேஷனா வந்து அவங்க அதை கேள்விப்பட்டிருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேன். நான் சேரமான் வந்து பாத்தீங்கன்னா சேர மன்னனோட ஒரு மன்னன் தான் வந்து சேரமான்ன்றவர். ஸோ கரிகாலன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது வீசி அந்த ஈட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த சேரமானோட இதயத்துல வந்து பாஞ்சு வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த டைம்ல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மன்னரா இருந்து ஒண்ணு நம்ம வந்து முதுக காமிச்சிட்டு கண்டிப்பா ஓட முடியாது. ஒரு மன்னர்களோட விதி முறைன்றது பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு. அவரு அங்க என்ன ஃபாலோ பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, சாயங்காலம் வரைக்குமே அதே இடத்துல இருந்து அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா தன்னோட உயிரை வந்து அதாவது முதுக காமிச்சு ஓடாம அதே இடத்துல இருந்து, ஆனா அவரும் பெரிய மன்னர் இல்லையா, அப்படியெல்லாம் நம்ம போயிட்டா வரலாறு நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கும், அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருந்திருக்கும். ஸோ அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிரை விட்டுருக்காரு வீரமன். இதை பாராட்டி கரிகாலன் வந்து பாத்தீங்கன்னா அதுல நிறைய சூடுகளும் அவரை பத்தி நிறைய பெருமையாவும் பேசியிருக்காங்க. இதை பத்தியுமே சோழ மன்னர்களும் சரி, பாண்டியர்களும் சரி, சேரர்களும் சரி சண்டை போட்டு, பாண்டியர்கள், சேரர்கள், சோழர்கள் 3 பேருமே மிகப்பெரிய ஒரு வாஸ்ட் லெவல்ல சண்டை போட்ட ஒரு இடத்துக்கு தான் வந்து நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்த பத்தி நம்ம நிறைய புக்கில் படிச்சிருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேஸை நம்ம வீடியோ பண்ணி போடுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க நான் நம்புறேன். ஏன்னா இப்படி ஒரு வரலாறான பிளேஸை நீங்க கண்டிப்பா வந்து எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. இங்க பாருங்க, இதோட காம்பவுண்ட் சுவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. ஆக்சுவலா நீங்க பாத்துட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் சுவர் அவ்வளவு பெருசா இருந்திருக்கு பாருங்க. ஸோ இதை வந்து இன்னமும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது நான் 1000 வருஷத்துது, 800 வருஷத்துது, ஒரு 300 வருஷத்தோட செங்கல்களை வந்து நான் பார்த்துருக்கேன். இவ்வளோ சப்பட்டையான கல் வந்து பார்த்தீங்கன்னா நான் உறையூரில் வந்து பார்த்தீங்கன்னா சோழவந்தான் பாறைன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து உறையூர் வந்து கரிகாலனோட சோழர்களோட முக்கியமான ஒரு நேட்டிவ் பிளேஸு. ஸோ அந்த அதாவது அது தலைவர் உறையூர் வந்து இப்போ திருச்சி உறையூர் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களோட ஒரு முக்கியமான ஒரு தலைநகரமாக இருந்திருக்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அங்கே தான் இருந்திருக்கு. அதை தாண்டி இவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் போர் நடந்திருக்கு இந்த பிளேஸில். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கல் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நான் சோழவந்தான் பாறையில் நான் சில காட்சிகள்லாம் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் இந்த கல்லெல்லாம் இப்போ அங்கே கிடையாது. சின்ன சின்ன கல்லெல்லாம் வந்து நான் வந்து ஒரு இடத்துல வந்து ப்ரூஃப் வந்து எடுத்துருந்தாங்க, அங்கே பார்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட பேஸ் மட்டம் போடுற அளவுக்கு மேடுகள் வந்து இல்லை. ஸோ முன்னாடி பார்த்துட்டு அந்த குளங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்காக வெட்டப்பட்டாங்க. அப்போ நீங்கள் பின்னாடி தெளிவாக வீடியோஸ் எங்க வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா, வன்னி போர் நடந்த ஒரு பிளேஸ்க்கு தான் இன்னைக்கு வந்திருக்கேன். கரிகாலனை பத்தி தஞ்சாவூர்ல கேள்விப்பட்டிருப்போம், திருச்சியில கேள்விப்பட்டிருப்போம், கல்லணை கட்டி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதையும் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட், சோழர்களுக்கு டேர்னிங் பாயிண்டா இருந்த ஒரு முக்கியமான பிளேஸ் தான் இந்த வன்னி போர். இந்த வன்னி போர் எங்க நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, நீடாமங்கலம், தஞ்சாவூர் மாவட்டத்துல நீடாமங்கலன்ற ஒரு பிளேஸ்ல தான் நடந்திருக்கு. அந்த பகுதிக்கு தான் இப்ப நீங்க நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்துல அதாவது மிகப்பெரிய ஒரு போர் நடந்திருக்கு. சோழருக்கும் பாண்டியர்களுக்கும் சேரர்களுக்கும் 3 பேத்துக்குமே சண்டை நடந்த இடத்துக்கு தான் நீங்க நம்ம வந்திருக்கோம். இந்த பிளேஸை நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த பிளேஸை கிளியரா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இந்த ஊர்ல இந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வரலாறு இடத்த நம்ம போய் பார்த்துட்டு நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ப்ரூஃப் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம சப்மிட் பண்ண போறோம். அண்ட் வீடியோவை ஃபுல்லா பாருங்க, தயவு செஞ்சு எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வரலாறு. கரிகாலனை பத்தி இது வரைக்கும் தெரியாத ஒரு முக்கியமான ஸ்பாட்டுங்களா, முக்கியமான பிளேஸ்ல வாழ்ந்து அவர் நின்று சண்டை போட்ட இடத்துக்கு தான் நீங்க வந்திருக்கோம். Let's get into the video. Thank you so much for watching this video. See you on another video. Until then, bye bye from Danny. Catch you later, guys.